ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன பண்ணலான்ட்ருக்கேன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். இது வந்து 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இது குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப 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 கால்சியம் சத்து நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துட்டு நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இந்த சைஸில் இருக்கணும். அப்போ தான் நம்ம திருவுறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி திருவி எடுத்துருக்கிறேன். திருவி சுத்தமாக எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போடக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. நான் 1 கிலோ நெல்லிக்காய்க்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி நம்ம விட்டுக்கலாம். இது கம்பி பதம், பாகு பதம் அதெல்லாம் தேவையில்லை. அதனால் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் சிகப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க, இல்லைனாலும் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இதனால் நம்ம வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு தான் சேர்க்க போகிறோம். இப்போ இது நம்ம நல்லா கரையிட்டோம். இந்த மாதிரி கரைஞ்சி வந்துருச்சுன்னா நம்ம ஒரு வடிகட்டி வச்சு, இப்போ நம்ம வெள்ளை கரைசலை இந்த வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். ஏன்னா இதில் தூசு கல் மண் இருக்கும். இதனால் நம்ம இது மாதிரி வருங்கன்னா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வடிகட்டி எடுத்து வச்சு இது நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காய் துருவணும் இல்லைங்களா, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இந்த வெல்லம் இருக்கு இல்லைங்களா, தண்ணி அது இப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இந்த பாருங்கள், தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சுண்டி வரட்டும். அப்போ தான் வந்துட்டு கெட்டு போகாமல் டேஸ்டியாகவும் இருக்கும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சீக்கிரமாக தண்ணி இழுத்துருச்சு. நல்லா சுண்டட்டும். சுண்டினதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. நல்லா சுண்டிடுச்சு. சுத்தமாக தண்ணி நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதாவது இந்த தண்ணி கொஞ்சமாக இருக்குது இல்லைங்களா, இது நல்லா சுண்டட்டும். நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நல்லா சூடு ஆறணும். ஆறிடுச்சு. இப்போ இதோடு வந்துட்டு நம்ம தேன் சேர்த்துக்கிறோம். தேன் சேர்க்கும் போது சூடு ஆறி இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. தேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட நிறைய நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளரி விதை எனக்கு சேர்த்துக்கிறேன், அதை உங்கள்கிட்ட காமிக்கலை. இப்போது நம்ம நெல்லிக்காய் குளுக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம மாற்றிக்கலாம். 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. பை ஃப்ரெண்ட்ஸ்.